நமஸ்தே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. இன்றைக்கு நாம் நமது சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகிறோம். அதற்காக போராடிய நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்த நாளும் இன்றே வந்திருக்கிறது. எப்பொழுதுமே சுதந்திர தினம், அவருடைய பிறந்த நாள் இரண்டுமே ஒன்றாக வருகிறது என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விஷயம். அரவிந்தருடைய லட்சியமே நமது சுதந்திரத்துக்காக அவர் போராடினார். அன்றைக்கு அவர் பிறந்த நாளும் வந்திருப்பது அனைவருக்குமே எப்பவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. ஸ்ரீ அரவிந்தர் அவர்கள் 1872ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 கல்கத்தாவில் பிறந்தார். அவருடைய தந்தை கிருஷ்ணதன கோஷ் என்பவரும் தாயார் திருமதி ஸ்வர்ணலதா அவர்களும் ஆவார்கள். இவர்கள் ஆரிய சமாஜத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் குடும்பமே நிறைய தேச பக்தர்களை உருவாக்கிய குடும்பம், அவர் தந்தையாரின் குடும்பம். ஆனால் அரவிந்தரின் தந்தையார் ஒரு மருத்துவர். அவர் எம்பிபிஎஸ் மட்டும் கல்கத்தாவில் படித்துவிட்டு மேல் படிப்புக்கு எம்டி படிப்புக்கு லண்டன் செல்கிறார். அப்பொழுது அவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு லண்டனுக்கு அனுப்புகிறார்கள். அங்க படிக்க ஆரம்பிச்ச உடனே அவருக்கு அந்த மேல் நாட்டு கலாச்சாரத்துல ரொம்ப நாட்டம் வந்தாச்சு அவருக்கு. இந்த வங்க தேசத்தினுடைய ஒரு மத கோட்பாடுகள் அதெல்லாம் அவருக்கு அவ்வளோ அந்த வங்காள நாட்டினுடைய கோட்பாடுகள்லாம் பிடிக்கல. அங்க போய் படிச்ச உடனே அந்த மத கலாச்சாரம் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறமா குழந்தைங்கள்லாம் பிறந்த உடனே அவருக்கு அரவிந்தர் 3வது பையன். மேலே அவருக்கு 2 அண்ணன், கீழே ஒரு தம்பி ஒரு தங்க, ஒரு மொத்தமா ஒரு 5 பேர் இருக்காங்க உங்க வீட்டில். அப்படி இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே ஆங்கிலத்துல தான் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கிலோ இந்தியன் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க தான் இவங்களுக்கெல்லாம் படிப்பு கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாருமே இங்கிலீஷ் தான். எல்லாமே இந்த நாகரிகமே வேண்டான்னு மேல் நாட்டு கலாச்சாரத்துல வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் மேற்படிப்புக்கு எல்லாரும் லண்டன் போயிடுறாங்க. அங்க போகும்போது அரவிந்தர் ஐசிஎஸ் எழுதுறார். ஏன்னா மிச்ச படிப்பெல்லாம் அவங்க வீட்லயே கற்றுக் கொடுத்து ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் வீட்லயே டியூஷன் டீச்சர், ஆங்கிலோ இந்தியன் டீச்சர் கற்றுக் கொடுப்பாங்க. அப்படியே இருந்துட்டு ஐசிஎஸ் எழுதுறார். அப்படி எழுதும் போதுதான் அவருக்கு திடீர்னு ஒரு விழிப்புணர்வு வர மாதிரி தோணுது அவருக்கு. அந்த மேலை நாட்டு கலாச்சாரம் அவருக்கு பிடிக்கல. ஐசிஎஸ் எழுதின உடனே அப்புறம் ஐசிஎஸ் பாஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் இதுல நேர்முக தேர்வு இருக்கு, குதிரை பயிற்சி எல்லாம் இருக்கு. அதை அட்டென்ட் பண்ணும்போது என்ன நினைக்கிறாரு, இதுல எதுலையாவது ஒண்ணுத்துல நம்ம ஃபெயில் ஆயிடணும், அப்பதான் நம்ம கல்கத்தாக்கு திரும்பி போக முடியும். அதனால என்ன பண்ணிடுறாரு, குதிரை பயிற்சியில ஃபெயில் ஆயிடுறாரு. ஃபெயில் ஆன உடனே சரி அங்க அவங்க சரி போயிடுங்கன்ற மாதிரி. அப்போ பரோடா சமஸ்தானத்தினுடைய மன்னர், ஏன்னா அப்ப சுதந்திரம் வாங்கலையே, எல்லாம் ராஜாவா தான், அந்தந்த சமஸ்தானமா தான் இந்தியாவில் ஆட்சி நடக்கிறது. அப்ப அந்த பரோடா சமஸ்தானத்து ராஜா அங்க போன உடனே, சரி நீ ஐசிஎஸ்லாம் பாஸ் பண்ணியிருக்க, என்னுடைய சமஸ்தானத்துல நீ கவர்மெண்ட் வேலையில சேர்ந்துக்கோ, அரசாங்க பணி செய்யலாம் அப்படின்னு அவரை இந்தியாவுக்கு கூட்டின்னு வந்துடுறார். அதுதான் அவருடைய இந்திய வருகை. 1908ஆம் ஆண்டுல இருக்கலாம். அந்த அரசியல் வேலைகளை அவ பார்க்கும் போதே அவருக்கு என்ன ஆயிடுது, இந்திய கலாச்சாரத்துல ஒரு நாட்டம் வந்துடுறது. ஐரோப்பிய நாகரிகம் அவருக்கு பிடிக்கல. உடனேயே இந்த உபனிஷத்து இதெல்லாம் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். ஆனா அரசாங்க வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு பூரா ஆங்கிலத்துல எழுத வேண்டியதா இருக்கு. இவரையே தான் கூப்பிடுறாங்க. அதனால அவர் அந்த வேலையில ரொம்ப மும்முரமா இருக்கார். அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஆர்யான்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அதுல இந்திய விடுதலைக்காக நிறைய ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் எழுத ஆரம்பிச்ச உடனே ஆங்கிலேயர்களுக்கு இவர் மேல என்ன, இவர் இந்திய கலாச்சாரத்தை பத்தி இப்படி ரொம்ப இதுவா புரட்சியா எழுதுறாரே அப்படின்னு இவர் மேல ஒரு நாட்டம் வருது. என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அப்படி அரசாங்கத்துக்கு எதிரா பண்றாரு இல்லையா, ஆங்கில அரசாங்கத்துக்கு எதிரா இவர் ஆரம்பிக்கிறாரு இந்தியாவுடைய விடுதலைக்காகன்னு. அவங்க பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணணும்னா, இவரை கைது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஆங்கில அரசாங்கத்துக்கு வருது.
அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவர் இந்த ஆர்யா பத்திரிகையில எழுதின ஒரு கருத்து வந்து ரொம்ப புரட்சிகரமா எழுதுறாரு. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பின்னாடி இந்த கருத்தை வந்து நம்ம ஒரு இதுக்கு இது வரணும். அந்த புரட்சிகரமா எழுதின கருத்தை வச்சு அங்க அப்ப ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம் நடக்கிறது கல்கத்தால. அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல இவருக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து முதல்ல ஒரு சின்னதா ஒரு ஜெயிலுக்கு அழிச்சுன்னு போறாங்க. அங்க வந்து எல்லா டெஸ்ட், அங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணணும், கைதிகளுக்கெல்லாம் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்த உடனே அலிப்பூர் ஜெயிலுக்கு மாத்திடுறாங்க. அங்க இவர் ஐசிஎஸ் எல்லாம் படிச்சதுனால இவருக்கு ஒரு தனி ரூம் கொடுக்குறாங்க. அந்த தனி ரூம்ல ஒரே ஒரு ஜன்னல் தான் இருக்கும். ஒரே ஒரு ஜன்னல், படுக்க ஒரு கம்பளி இருக்கும், வேற காத்து கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு டம்ளர், ஒரு தட்டு, இவ்வளவுதான். பாய் படுக்க எதுவும் கிடையாது. அந்த சின்ன ஒரே ஒரு கம்பளி போர்வை, அதை நீங்க எப்படியும் பயன்படுத்தலாம், போத்திக்கவும் செய்யலாம், கீழே போட்டுக்கலாம், எதுவும் அது ரொம்ப முரட்டுத்தனமா இருக்கும் அப்படின்னு வர்ணிக்கிறார் அரவிந்தர். அப்ப அவர் என்ன சொல்றார், என்னுடைய யோக அனுபவம் இங்கதான் ஆரம்பிக்கிறது, எங்க அலிப்பூர் சிறையில. அவர் என்ன சொல்றார், இந்த சிறையில எனக்கு வந்து இந்த யோகத்துக்கு ஆரம்பம் என்னன்னா, சௌகரியம் கிடையாது, என்ன கிடையாது, பெட்டு கிடையாது, எந்த சௌகரியங்களுமே, நேரத்துக்கு தண்ணியும் கிடைக்காது. அவங்க குடுக்கிற போதுதான் தண்ணி குடிக்கணும், அவங்க கொடுக்குற ஆகாரம் எப்ப கிடைக்கிறதோ அப்பதான் சாப்பிடணும். எதுவுமே நம்ம விருப்பத்துக்கு எதுவும் நடக்காது. அதுதான் அவர் என்ன சொல்றார், இதுதான் யோக சாதனைக்கு ஆரம்பம், எந்த சுகமும் கிடையாது, என் விருப்பத்துக்கு எதுவும் நடக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 3 நாள் கஷ்டப்படுறார். 3 நாள் அவர் கஷ்டப்பட்ட உடனே அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறையே எனக்கு ஒரு யோக சாலையா இருக்கு அப்படின்றார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றார், ஒரு யோக பயிற்சி நான் கத்துக்கணும்னு இந்த கைதாகிறதுக்கு முன்னாடி ஒரு குருவை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு அந்த பரோடால இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட, பர்வீன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றார், எனக்கு பரீன்னு ஒரு ஃப்ரெண்டை எனக்கு ஒரு யோக பயிற்சிக்கு குரு ஒருத்தர் அனுப்புங்க அப்படின்னு. அப்போ குவாலியர்ல இருந்து ஒருத்தர் வரார். அவர் பேரு வந்து விஷ்ணு பாஸ்கர லேலே அப்படின்னு. அது அவருக்கு அரவிந்தரோட குரு பேர், அது லேலேன்னு தான் சொல்வார் அவர் குரு பேர். அவரை கூப்பிடுறார், எனக்கு வந்து யோக சாதனை கொஞ்சம் பண்ணணும்னு இருக்கு, நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றார், முதல்ல நீங்க மௌனத்துல இருங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மனத்தை வெறுமையாக்கணும். இதுதான் அரவிந்தரோட யோக சாதனையுடைய அடிப்படை வாக்கியம். அவருக்கு அவருடைய குரு கிட்ட இருந்து கிடைச்ச வாக்கியம்னு அவர் சொல்றது இதுதான். மௌனமா இருங்க, மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் எண்ணங்கள் இல்லாத வெறுமையற்ற மனத்தோட இரு அப்படின்னு முதல்ல அட்வைஸ் பண்றார். அப்ப அவர் என்ன சொல்றாரு, உங்க அரசாங்க அலுவலகத்துல இருந்து கொஞ்சம் நீங்க விலகி இருக்கணும், அப்பதான் வந்து நீங்க இந்த யோகம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்ப அவர் ஒரேடியா நான் பண்ண முடியாது, பட் ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அரசாங்க வேலையை ஒதுக்கி வச்சுட்டு யோகத்துக்கு வரார் அவர். அப்ப அவர் வந்து 3 நாள் ஒரே நாள் மௌனத்திலேயே அவருக்கு வந்து மனசு வெறுமை ஆயிடுறது. எல்லாருக்குமே அது 3 மாசம், ஒரு 90 நாள் ஆகுமா. ஆனா அரவிந்தருக்கு வந்து 3 நாள்ல அந்த மௌனமும் ஆயிடுறது, எண்ணங்கள் இல்லாத அந்த வெறுமை அடைந்த நிலை வருது. அப்ப அவர் குரு கிட்ட சொல்றார், இந்த மாதிரி எனக்கு எண்ணங்கள் எல்லாம் வரல, இப்போ வெறுமையா இருக்கு மனசு அப்படின்னு சொல்றார். அப்ப அவங்க குரு கேட்கிறார், சரி அந்த எண்ணங்கள் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பாத்தியா? அதாவது அரவிந்தரோட யோக சாதனைக்கு விளக்கம் இதுதான். அப்போ அவர் கேட்கிறார், குரு என்ன கேட்கிறார், எண்ணங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னு நீ கவனிச்சியா அரவிந்தா அப்படின்னு கேட்கிறார். நான் கவனிச்சேன். எங்க இருந்து வருது எண்ணங்கள்லாம்? மேல இருந்து வருது, மேல இருந்து வருது, வெளியில இருந்து வருது. அப்போ மேல இருந்து வருதுன்னா உள்ள இருந்து மேலையா வெளியவா அப்படின்னு கேட்கிறார். இல்ல, வெளியில இருந்துதான், உள்ள எதுவும் இல்ல, வெளியில. இதுதான் தியானத்தோட அடிப்படை. நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்ம மனசுல உதிக்கல, அது பிரபஞ்சத்துல இருந்து தான், வெளியில இருந்து தான் நமக்குள்ள வருது. அந்த எண்ணங்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் நம்ம முடிவுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை கவனிக்கிறதே இல்லை. எந்த எண்ணம் வந்தாலும் எல்லாம் உள்ள வாங்கிறது தான். எது நல்லது வந்தாலும் சரி, கெட்டது, குண்டு வெடிப்பா, சண்டையா, இதெல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. அதுதான் யோகம். இதெல்லாம் எனக்குள்ள வரக்கூடாது. இந்த எண்ணம் இப்ப அவர் அதான் சொல்றார்,
மனசை மௌனமாக்குன்னா என்னன்னா, நம்ம மௌனமா இருந்து அந்த எண்ணங்களை பார்க்கணும். என்ன எண்ணங்கள் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த எண்ணம் நமக்கு தேவையா. இப்பவே ஒரு துக்ககரமான சம்பவம் வந்து ஒரு இடத்துல நம்ம துக்ககரமான சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. நம்ம அதை என்ன நினைக்கணும்னா, நம்ம என்ன பண்றோம், அதை உள்ள வாங்கி அந்த துக்கமே நமக்கு நடக்கிறதா நம்ம நினைச்சு அன்னைக்கு பூரா நம்மளுடைய மனசே ஸ்பாயில் ஆயிடும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துக்கம் அவங்க வீட்டுல நடந்திருக்கு, அதுக்காக நம்ம வருந்தலைன்னு அர்த்தம் இல்ல. எஸ், அந்த துக்கம் அவங்க வீட்டுல நடந்திருக்கு, அவ்வளவுதான். அதோட அதை நிறுத்திக்கணும். அதே மாதிரிதான் கல்யாணமும். நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க, அந்த கல்யாணமே நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரி அந்த சொந்தங்களே சண்டை போடுறாங்களா இதுவா நம்ம உள்ள வாங்குறோம். மதர் என்ன சொல்றாங்க, கல்யாணத்தையும் பார், அது ஒரு சந்தோஷம் நடக்குது. உன் வீட்டுல நடந்தாலும் சரி, அடுத்த வீட்டுல கல்யாணம் நடக்குது, பார்வையாளரா பாருங்க. துக்கம் நடக்குது, பார்வை. எல்லாத்தையுமே சமநிலை தான். கல்யாணம்னா சந்தோஷம், மரணம்னா துக்கம் கிடையாது. எல்லாமே நடக்குது. இது ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு நிகழ்ச்சி. இப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலே நீங்க யோகம், அதுதான் யோக சாதனை. ரொம்ப சிம்பிள். அரவிந்தருடைய இன்டெகிரல் யோகா அப்படின்றது பரிபூர்ண யோகம் அர்த்தம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ வந்து தவம் இருக்கிறது, காவியுடைய அணிஞ்சு காட்டுக்கு போறது, இதெல்லாமே கிடையாது. எண்ணங்களற்ற நிலைய நீ மனசுக்கு கொண்டு வந்தா, எண்ணங்கள் இல்லாத வரும்போது எல்லாத்தையுமே நீ உன் எண்ணங்களை வந்து நீ கண்ட்ரோல் பண்ணி அது வெளியில இருந்து உள்ள வரணுமா வேண்டாமா நீ தான் டிசைட் பண்ணணும். வெளியில இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறார் 2வது நாள்ல. 3வது நாள்ல வந்து அவருக்கு மௌனம், வெறுமை ஆயிடுது மனசு. அப்போ வந்து என்னன்னா, அந்த அடுத்த ஸ்டெப் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப மனசு வெறுமையான உடனே உள்ள இருந்து ஒரு குரல் கேக்குதுமா. உள்ள இருந்து ஒரு குரல் உனக்கு கேக்குமா, நீ என்ன பண்ணணும்னு. அந்த அமைதி நமக்கு லைஃப்ல நம்ம பார்த்தோமானே எனக்கு இன்னமும் தெரியல. அதாவது அவர் என்ன சொல்றார், அந்த எண்ணங்களற்ற வெறுமையான நிலை வரும்போது உன் ஆன்மா விழிப்படையுது. அப்ப அது சொல்லுமா. இப்போ அவரை சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவரை கைது பண்ணும்போது அவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார். அவர் கிருஷ்ண பக்தர். அவர் கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார், நான் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி தரணும், ஒரு தேச பக்தியை உருவாக்கணும் எல்லார்கிட்டையும், இந்த நோக்கத்துக்காக தான் நான் வந்து அந்நிய மோகத்திலிருந்து விடுபட்டு உன்னை நோக்கி வந்தேனே கிருஷ்ணா, என்ன நீ கைது பண்ணிட்டியே, இந்த நிலைமை ஏன் எனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவருக்கு உள்ள இருந்து ஒரு குரல் கேட்கறதான், என்னன்னு, பொறுத்திருந்து பார். உள்ள இருந்து அவருக்கு அந்த குரல் கேக்குது, பொறுத்திருந்து பார்ன்னு. ஓ, பொறுத்திருந்து பார்க்கணுமா அப்படின்னு அவர் பொறுத்து இருக்கார். பொறுத்து இருக்கும்போது 2 நாள் கழிச்சு அவருக்கே அவருடைய உள்ளேயே குரல் என்ன கேக்குது. இவர் வந்து அந்த ஆர்யா பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுறார். எழுதும் போதே இவருக்கு உள் உணர்வு சொல்லுது என்னன்னா, நீ இந்த கட்டுரை வந்து இவ்வளவு புரட்சியா எழுதுற, இதனால உனக்கு பின்னாடி ஒரு தீய விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி வரும், இது தேவையா அப்படின்னு உள்ள குரல் கேக்குதான். ஆனா இவர் என்ன பண்றார், நான் அப்படி எழுதினா தானே நான் எவ்வளவு புரட்சியாளன்னு தெரியும். அப்ப நான் வருதுங்க, நான் வந்து எவ்வளவு பெரிய புரட்சியாளன்னு எப்படி தெரியும், இப்படி எழுதினாதான் தெரியும் தானே நீ எழுதின. அதுக்கான விளைவு தான் இது. அதுக்கான விளைவு உன்னை கைது பண்ணாங்க. ஏன்னா இவ்வளவு புரட்சியா எழுதுறானே, இவனுக்கு அந்த குண்டு வெடிப்பு சம்பவத்துல பங்கு இருக்குன்னு உன்னை கைது பண்ணிட்டாங்கன்னு உள்ள இருந்து அவருடைய ஆன்மா அவருக்கு பதில் சொல்லுது. உடனே அவர் சொல்றார், இப்பவும் நான் சொல்றேன், உன்னை நான் கைவிடல, இப்பவும் இந்த சிறைச்சாலையே நான் உனக்கு யோகசாலையா நான் மாத்தி தரேன், இங்கேயே நான் உனக்கு தரிசனம் கொடுப்பேன், அரவிந்தா நீ அமைதியா இரு அப்படின்னு கிருஷ்ணர் வந்து என்கிட்ட அந்த மௌனத்துல, மௌனம் அடுத்து வெறுமையான உடனே உள்ள இருந்து குரல். அதுதான் இப்போ அரவிந்தர் என்ன சொல்றார் நமக்கெல்லாம், இந்த மாதிரி உள்ள இருந்து குரல் வரும்போது அதை வந்து நம்ம காது கொடுத்து கேட்க அந்த அளவுக்கு நம்ம போறதே இல்லை. முதல்ல போனாலும் உள்ள இருந்து சொல்றத முதல்ல அதை தள்ளி விடுறோம். உள்ள இருந்து மனசாட்சின்னு ஒண்ணு பேசினா கூட நம்ம என்ன பண்றோம், மனசாட்சி ஆன்மா எது பேசினாலுமே
முதல்ல நம்ம அலட்சியப்படுத்துறது அததான். இதை விட என்ன, அது நல்லா இருக்கே, அதுக்கு போனா என்ன, வேண்டாம் வேண்டான்னு இதையே யாரோ கூட சொல்லுவாங்க. இப்ப நமக்கு அது உதிக்கலன்னா கூட யாராவது ஒருத்தர் அந்த 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 அளவுக்கு ஆன்மாவை கண்டறிஞ்சவங்க யாராவது வந்து கூட நமக்கு சொல்லுவாங்களாம், நீ போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது அப்ப ஏன் இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம அப்ப உள்ளுணர்வு கேட்டா அது பதில் சொல்லும். நம்ம எதுவுமே பண்ணாம உடனே கிளம்பி அப்பா கண்டிப்பா போய் தான் ஆகணும். உங்களுடைய செயல்களால தான் உங்களுக்கு துயரமும் உங்களுக்கு சந்தோஷமும் எல்லாமே உங்களால தான். ஆனா நீங்க உடனே அதுக்கு காரணம் படைச்ச இறைவனை நீங்க குறை சொல்லக்கூடாது. அவர் இன்னமும் என்ன சொல்றார், மனிதனும் தெய்வமாகலாம். அந்த பரமாத்மாவுடைய ஒரு அம்சம் உனக்குள்ள இருக்கு, அதை கண்டறியது தான் இந்த யோகம். பரமாத்மாவுடைய ஒரு துளி ஜீவாத்மா நமக்குள்ள இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறது? நமக்குள்ளேயே தெய்வம் இருக்கு, நம்மளே தெய்வம் ஆகலாம். ஆனா இத நிறைய பேர் மறுக்கிறாங்க. நிறைய ஆன்மீகவாதிகள் மனுஷனை என்ன தெய்வத்தோட ஒப்பிடுறாங்க. அரவிந்தர் அதை தான் பண்றார். தெய்வீக சக்தி பூமியில இறங்குறது தான் நம்ம அரவிந்தருடைய யோகம். அது எப்படி? எல்லாருமே ஆன்மாவை மட்டும் கண்டறியறது தான் அப்படின்ற மாதிரி தான் மிச்ச மதங்கள் மதவாதிகள் எல்லாம் பேசுறது. என்ன, சரீரத்தெல்லாம் ஒடுக்கிட்டு ஆன்மா மேல் நோக்கி சொர்க்கத்துக்கு போகணும், ஆன்மா சொர்க்கத்துக்கு போகணுங்கிறது தான் எல்லா மதவாதிகளுடைய பேச்சும். ஆனா அரவிந்தர் என்ன சொல்றார், சொர்க்கமே பூமிக்கு வரும். சொர்க்கம் மேல மட்டும் இல்ல, பூமியையே சொர்க்கமாக்கலாம். எப்படி? நம்மளுடைய உடல் மனது ஆன்மா எல்லாமே உருமாற்றம் அடைஞ்சால், இந்த மாதிரி எண்ணங்களற்ற நிலைக்கு நீ உன்னுடைய ஆன்மா கொடுக்கிற குரலுக்கு ஏத்த மாதிரி நீ ஒரு தெய்வீக வாழ்வு வாழ்ந்தால் பூமியும் சொர்க்கமாகலாம். அடுத்த பாயிண்ட் இதுதான். ஜெயில இருக்கும்போது எல்லாரும் சொல்றாங்க அலிப்பூர் சிறையில கிருஷ்ணர் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு. அதுக்கு அரவிந்தர் சொல்றார், அந்த ஜன்னல் கம்பி அந்த சிறைச்சாலை எல்லாமே அவருக்கு கம்பியா தெரியாதான், கிருஷ்ணரா தெரியுமா. அந்த முரட்டு கம்பளியே கிருஷ்ணரா தெரியுமா. அவர் என்ன சொல்றார், எண்ணங்கள் இல்லாத உன்னுடைய நிலையில நீ உனக்கு கிடைக்குது பாரு ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தம் எந்த கஷ்டத்தையுமே உனக்கு தெரிவிக்காதான். அந்த மாதிரி நிலைக்கு நம்மள அவர் வர சொல்றார். எவ்வளவு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். அதாவது எதுவுமே என்ன பக்கத்துல என்ன இருந்தாலுமே எல்லாமே வாசுதேவனா தெரியணும். வாசுதேவனும் நானும் ஒண்ணுதான். அப்போ வாசுதேவன் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலைக்கு இந்த ஆன்மாவாலேயே போக முடியும். எவ்வளவு தீவிரமான யோக பயிற்சி. அப்ப அவர் என்ன சொல்றார், இந்த உடலே பொன்னொழியா மாறும். அந்த இது வரும்போது, அந்த தெய்வீக மாற்றம் உனக்குள்ள வரும்போது உடம்பே பொன்னிறமா மாறிடுமா. அப்போ ஜெயில ஒருத்தர் கேட்கிறார், எப்படி இங்க எண்ணெயே ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன்றாங்க, உங்க தலை மட்டும் பறக்காம அப்படியே படிஞ்சிருக்கே அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் அவரை. அப்ப அவர் என்ன சொல்றார், எனக்கு இந்த தெய்வீக சக்தி எனக்குள்ள வருது, அதுதான் எனக்கு இந்த ஒளியை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இங்க எல்லாமே வாசுதேவனா தான் தெரியறாரு எனக்கு. அதனாலதான் நான் எண்ணெயெல்லாம் போடல. நீங்களும் இந்த யோகத்தை வேணா பயிற்சி பண்ணி பாருங்க. எல்லாரும் வெளியில போயிடுறாங்க, ஐயோ இந்த யோகத்தினால மினுமினுப்பே வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இப்ப அந்த நிலையில தானே. இதெல்லாம் இல்லாம என்ன, எங்கேயாவது சண்டையை போட்டு கம்பளியா வாங்கி போத்தின்னு படுக்கலாமான்னு பார்த்தா இவர் என்ன பொன்னொழின்னு பேசிட்டு இருக்காருன்ட்டு அவர் அதுக்கும் சிரிச்சுக்கிறார். இன்னமும் இந்த ஆன்மாக்களுக்கு அந்த எண்ணங்கள் வரலையே, இந்த பொன்னொழி நமக்கு வரணும்னு அவங்க நினைக்கலையே அப்படின்னு அடுத்தவங்களுக்காக வருத்தமும் படுறாரு அவர். அப்பவே சொல்றார், இந்த ஜெயிலுடைய கம்பிகள் எல்லாமே எனக்கு அப்படி தெரியறது. அதே மாதிரி அவருக்கு அவர் மேல சாற்றப்பட்ட குற்றம் என்ன, குண்டு வெடிப்புக்கு இவர் காரணம்னு சொல்லிடுறாங்க. அந்த கூட்டத்துல இவரும் ஒருத்தர். அப்போ இவருக்கு எதிராக இப்ப வழக்காடணும், வழக்காடி இவர் வெளியில வரணும். அப்ப இவர் நினைக்கிறாரு, ஐயோ எல்லாருமே ஆங்கிலேயர்களுக்கு சாதகமா பேசுற வக்கீலா தானே இருப்பாங்க, இவர் லாவும் படிச்சிருக்கார், ஐசிஎஸ்க்கு முன்னாடி இவர் லாவும் படிச்சிருக்கார்.
அதனால இவர் என்ன பண்றார், எனக்காக நானே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எழுதுறார் பேப்பர்ல. அப்ப இவருக்கு ஒரு குரல் கேட்கறது, நீ வாதாடினா மட்டும் நீ ஜெயிச்சுடுவியா அப்படின்னு. உடனே ஐயோ, நான் வாதாடினாலும் ஜெயிக்க முடியாதா, அப்ப எனக்கு இந்த சிறையே சொர்க்கமா நான் மாத்த போறேனா அப்படின்னு அவருக்குள்ளேயே கேட்டுக்கிறார். நீ அதை பத்தி எல்லாம் இங்க ஏன் கவலைப்படுற, அந்த நிமிஷத்துல நீ பார் அப்படின்னு அவருக்குள்ளேயே அந்த தியானத்துல குரல். ஆல்வேஸ் அவர் தியானத்துலதான் இருக்கார் சிறையில. அவர் அப்படியே மௌனமா இருக்கார். அதுக்கப்புறம் அந்த ஜட்ஜ்மெண்ட் டே வருது. அப்போ அப்பவும் இவர் தான் அப்பாயிண்டட் லாயர், அரவிந்தருக்கு அரவிந்தர் தான், நீயே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த சமயத்துல ஒருத்தர் வரார். அவர் தான் CR தாஸ்ன்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சித்தரஞ்சன் தாஸ்ன்னு பெரிய லாயர். அவர் திடீர்னு வரார். எனக்கு யாரோ சொல்லுறாங்க அரவிந்தருக்காக என்ன வாதாட சொல்லி, நான் வாதாடுறேன் அப்படின்னு வரார். அப்பதான் வாசுதேவா வந்துட்டியா அப்படின்னு. அதாவது அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு, நீங்களே பாருங்க, நிறைய நேரத்துல நம்ம நினைக்கிறது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அந்த நேரத்துல அவர் வாதாடி, இவருக்காக வாதாடி ஜெயிச்சு ஜெயில இருந்து விடுதலை ஆகி வந்துடுறார். விடுதலையாகி வந்த உடனே திருப்பி அந்த புரட்சி பத்திரிகை, கவிதை எழுதுறது, இந்த மாதிரி தான் அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்றார். அப்போ இந்த அரவிந்தருடைய யோகம் பயில்றதுக்கு அந்த சாதனை, அவருடைய யோக சாதனை என்னன்னா, நம்ம உடம்பே திருவுருமாற்றம், எல்லாமே திருவுருமாற்றம் அடையணும். ஒன்லி ஆத்மா மட்டும் இல்லை, சடங்க மட்டும் செஞ்சு நம்முடைய ஆன்மா மட்டும் இறைவனை நோக்கி போகணும்னு இல்லை. உன் உடம்பு மனம் எல்லாமே திருவுரு மாறி, நீயே தெய்வமாக மாறி பூமியையே சொர்க்கமா மாத்திடலாம். அரவிந்தருடைய யோகத்துக்கு ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். உங்க எண்ணங்களை வாட்ச் பண்ணணும். வெளியில இருந்து வர எண்ணங்களை வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல எண்ணங்களே இருக்காது. நீங்க அதை வாட்ச் பண்ண என்ன ஆகும்னா, எண்ணங்கள் மறைஞ்சு போயிடும். இப்போ ஒரு எண்ணம் வருது, ஏதோ ஒண்ணு நம்ம நினைக்கிறோம், அந்த நினைவு நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க அதை என்ன இது அப்படின்னு நீங்க அதை வெளியில அனுப்பிச்சிங்கனாலே உங்களுக்கு மௌனம் சித்திக்கும். இதை நீங்க ரெகுலரா ஒரு 1 month பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்து உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அடுத்துன்றது உங்க ஆன்மாவே உங்களுக்கு சொல்லும். நீங்க அது பிராக்டிஸ் பண்ணிட்டு வேணா 1 மாசம் நம்ம பேசலாம். 1 மாசம் கழிச்சு ஹவு டு பிராக்டிஸ் திஸ் யோகா, இது எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா நம்ம சென்டர்ல அதை தானே நம்ம பண்ணணும், அதை நம்ம நம்பணும். முதல்ல நமக்கு ஏற்பு திறன் இருக்கணும்ல. சில பேர் மதரை தரிசிக்க வரும்போதே மயங்கி விழுந்துருவாங்க. எதனாலன்னா, அவங்க கிட்ட இருந்து வர ஆற்றல், அந்த மௌனம் சித்திக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஆன்மீக சக்தி இருக்குல்ல, அதை தாங்க முடியாதான் எதிர்க்க போறவங்களுக்கு, மயங்கி விழுந்துருவாங்களாம். அதனாலதான் 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க ஆசிரமில் அலௌடு கிடையாது. எதனால? குழந்தைங்களுக்கு தெரியாது, அதுங்க விளையாடும் ஓடும். அந்த ஆன்மா அவங்கள அந்த சக்தியை ஏத்துக்கிற நிலைமையில குழந்தைங்க இருக்காது. அதே மாதிரி அங்க ரொம்ப பேசுறவங்களையும் உள்ள சென்ட்ரல் வெளியவே இருன்னுவாங்க, அமைதியா இருக்கணும். எதனாலனா அவங்களுடைய ஆற்றல் உனக்கே. அதான் சொல்றாரு அரவிந்தர், நீயே மௌனத்தை பழகினா நீயே பொன்மயமா ஆயிடுவ. அரவிந்தர் மட்டும் ஆக மாட்டார், நீயும் ஆவ. மதரும் அதான் சொல்றாங்க. நான் அதான் இந்த ஒரு அரவிந்தர் பிறந்த நாள் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நம்ம தியான மையத்துக்கு வரவங்க எல்லாரும் இந்த தியானம் பழகுங்க. தியானம் அடுத்த வருஷம் இந்த தியான மையத்துல, ஆமா அரவிந்தர் சொன்னது உண்மைதான் நம்ம சொல்ற அளவுக்கு நம்ம வளர்ந்தாதான் இந்த தியான மையம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம். உங்க மனசுக்குள்ளேயே அரவிந்தரோட சிம்பிள் வந்துடும். அரவிந்தர்ங்கிறதுக்கு பேருக்கு அர்த்தமே தாமரை. அரவிந்தம்னா தாமரை, தாமரைன்னா தெய்வீக சக்தி. அரவிந்தரே தெய்வீக சக்தி தான். அந்த சக்தியே உனக்குள்ள வந்துடும்.